வசந்தகுமாரி அம்மா, அவங்களோட பொண்ணு உமா, இவங்க 2 பேரோட நாங்கள் தண்டையார்பேட்டையில் இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு போனோம். இப்போ ஸ்ரீனிவாசன் அந்த வீட்டில் மகேஸ்வரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு பள்ளிக்கூடத்தை நடத்திட்டு வர்றாரு. அங்கே நிறைய சின்ன சின்ன குழந்தைங்க படிச்சுட்டு இருக்காங்க. நான் போகும்போது அந்த வீடு ரொம்ப பள்ளமாக தான் இருந்தது. குழந்தைங்க வந்து படிக்கிற பள்ளிக்கூடம் எப்படி இருக்கணும்னா, காற்றோட்டமாக இருக்கணும், வெளிச்சமாக இருக்கணும், அந்த பில்டிங் ரொம்ப உறுதியான பில்டிங்காக இருக்கணும். இந்த பள்ளிக்கூடம் குழந்தைங்க வந்து படிக்கிற அளவுக்கு ரொம்ப உறுதியான கட்டிடமாக அந்த கட்டிடமே இல்லை, காற்றோட்டமும் இல்லை, வெளிச்சமும் இல்லை. இதை நம்ம அந்த இடத்துலயே பார்த்தோம். 2 சின்ன டாய்லெட் 10க்கு 10 உள்ள ஒரு 2 பெட்ரூம் ஹவுஸ் இது. இதை ஒருத்தன் வாடகைக்கு வந்தவன் 2003ல் எங்ககிட்ட கெஞ்சி கிளறி 2 to 5 வயசு குட்டி பசங்களுக்கு இந்த பிளே ஸ்கூலை நடத்துறதுக்கு இடம் கொடுங்க அப்படின்னு ரொம்ப பவ்யமாக ஒரு ஆள் எங்ககிட்ட வாடகைக்கு வந்த ஒரு ஆள் இவன். இந்த வீட்டுக்குள்ளே எங்களால் போக முடியல. இந்த வீட்டு வாசலில் நிற்கிறோம். ஹவுஸ் ஓனர்ஸ் நாங்கள். அந்த இதெல்லாம் நாங்கள் செஞ்சது ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே எங்களால் போக முடியல. வாசலில் நின்றுக்கிட்டு இருக்கோம். என்னால் இந்த வீட்டு படி தாண்ட முடியல. பாருங்க, ஒவ்வொரு நாளும் அழுகுறோம். ஒவ்வொரு நாளும் எங்கள் வீடு எங்கள் கிட்ட வந்துடணும்னு அழுகுறோம். கற்பனையில் கடவுள்கிட்ட எப்படி வேண்ட முடியும்? கற்பனையில் இந்த வீடை என்கிட்ட வந்துடும், என் கிட்ட வந்துடுன்னு அழுகுறோம்.